இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரியின் பாசன பயணம் பாகம் 2 பயணம் 14 கல்லணை கால்வாய் வைரப்பெருமாள் பட்டி முதல் நெய்பாசல் தென்பதி வாய்க்கால் வரை மேற்கொள்ளும் பாசன அமைப்பினை இப்போது காணலாம். பயணம் வைரப்பெருமாள் பட்டி நீரொழுங்கி முதல் நெய்வாசல் தென்பதி வாய்க்கால் வரை கல்லணையிலிருந்து ஆரவாரத்துடன் புறப்படும் கல்லணை கால்வாய் ஆனந்த காவேரியினை மேம்பாலத்தின் வழியே கடந்து இந்தூர் பாலத்தினையும் கடந்து இப்பொழுது வைரப்பெருமாள் பட்டியில் உள்ள நீரொழுங்கி வழியே செல்கிறாள். வைரப்பெருமாள் பட்டியில் உள்ள நீரொழுங்கி 20 நீர் வெளியேற்றும் கதவணைகளை கொண்டது. இங்கு மேட்டு நிலங்களுக்கு மின் இரவைகள் மூலம் பாசன வசதியை வேளாண் நிலங்களுக்கு தருகின்றனர். கீழ்காவிரி வடிநில கோட்டத்தில் உள்ள நீரொழுங்கி சமீப காலத்தில் கட்டப்பட்டதொன்றாகும். இதற்கு அடுத்து வருவது கோணவாரி ஆகும். கல்லணை கால்வாயின் வலதுபுறத்தில் உள்ள மேட்டுப் பகுதியில் மழை காலங்களில் வரும் மழை நீர் கல்லணை கால்வாயில் கலக்காமல் இருப்பதற்கு இங்கு அக்யூடெக்ட் அதாவது நீர்க்குமிழி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்நீர்க்குமிழி சுமார் 30 மீட்டர் நீளமும் அகலமும் கொண்டதாகும். இப்பாலம் மேல் கல்லணை கால்வாயின் காவிரி தண்ணீர் செல்வது கண்கொள்ளா காட்சியாகும். கல்லணையிலிருந்து வரும் கல்லணை கால்வாய் எனும் காவிரியின் செயற்கை குழந்தை தஞ்சாவூருக்கு நுழைவதற்கான எல்லையினை இங்கு பெறுகிறாள். கல்லணை கால்வாய் கல்லணையிலிருந்து சுமார் 43 கிலோமீட்டர் தூரம் வரை கிழக்கு முகமாகவே பயணிக்கின்றது. தஞ்சை நகரின் உள்ளே புகுந்து 14 கீழ் 20 நீரொழுங்கி வழியாக தென் திசை நோக்கி திருப்பிவிடப்படுகிறாள். தஞ்சை பெரிய கோயில் தஞ்சையினை தலைநகராக கொண்டு ஆண்ட சோழ பேரரசன் ராஜராஜன் காலத்தில் கட்டப்பட்ட தஞ்சை பிரகதீஸ்வரர் பெரிய கோயிலின் வலதுபுறம் கல்லணை கால்வாய் மிகுந்த வேகத்துடன் பயணிக்கின்றது. இப்போ நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பெரியவர்களுக்கு முன்னாடி கல்லணை கால்வாயில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கல்லணை கால்வாய் வந்து மொத்த நீளம் வந்து 148 கிலோமீட்ரு.
இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு சுமார் 2,27,000 ஏக்கர் வந்து பாசன வசதி அளிக்கிறது. நம்ம தஞ்சாவூர் நகரத்தில் வந்து இந்த வாய்க்காலோட அகலம் வந்து சுமார் 30 மீட்டர். இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை வெளியே நகரத்தை விட்டு வெளியே செல்லும்போது இது அகலம் வந்து 55 மீட்டர் ஆகிறது. தஞ்சாவூர் நகரத்தில் வந்து அகலத்தை கம்மி பண்ணுறதுனால இதோட நீரின் வேகம் வந்து அதிகமாக உள்ளது. தஞ்சாவூர் நகரத்துக்குள்ள வந்து இந்த வாய்க்கால் வந்து இயற்கையாக அமைந்த கடின பாறைகளில் போனதுனால இது அகலத்தை கம்மி பண்ணி வெலாசிட்டி நீரின் வேகம் அதிகமாக இருந்தாலும் அரிப்புத்தன்மை வந்து குறைவாக இருக்கிறது. அதாவது வந்து இது ராஜராஜ சோழ காலத்தில் வந்து கட்டப்பட்ட பெரிய கோயிலுக்கு அருகில் இருக்கிறது. ஒரு காலத்தில் வந்து கல்லணைக்கால ஒரு பகுதி கோயிலின் அகலியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்பகுதியில் இயற்கையிலேயே உள்ள கடின பாறைகளின் வழியே செல்வதால் கால்வாயின் கரைகளுக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுவதில்லை. கல்லணை கால்வாய் தனது 24 கிலோமீட்டருக்கு அப்பால் சக்கரா வாய்க்காலினை ஏற்படுத்துகிறது. இவ்வாய்க்கால் 4629 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதியை தருகின்றது. அதன் பின் GA4 வாய்க்கால், GA5 வாய்க்கால், GA5A வாய்க்கால் ஆகியவற்றினை உருவாக்கிவிட்டு 14/20 என்ற நீரொழுங்கி மூலம் தென் திசை நோக்கி பயணிக்கின்றது. பயணத்தின் முதல் கட்டத்தில் நெய்வாசல் தென்பதி வாய்க்கால் பிளவுபடுகின்றது. டெல்டா மாவட்ட வேளாண் குடிபெருமக்களுக்கு வணக்கம். நான் இப்போது கல்லணையிலிருந்து 45வது கிலோமீட்டரில் நிற்கிறேன். இந்த வாய்க்கால் வந்து நெய்வாசல் தென்பாதி வாய்க்கால். இந்த வாய்க்காலில் வந்து 10,363 ஏக்கர் பாசனம் பெறுது. இந்த வாய்க்காலில் முழு கொள்ளளவு வந்து 142 கனஅடி. இந்த வாய்க்காலோட அகலம் வந்து 7 மீட்டர் ஆகும். இது வந்து இந்த வாய்க்கால் வந்து சுமார் 18 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பாசன வசதி அளிக்கிறது. இந்த வாய்க்கால் மூலம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கத்திரிநத்தம், அரசப்பட்டு, ஆர்சுத்திப்பட்டு, ஆறாமுத்திரக்கோட்டை ஆகிய கிராமங்கள் வந்து இதன் மூலம் பயனடைகின்றன. தஞ்சையிலிருந்து மன்னார்குடி செல்லும் வழியில் உள்ள நெய்வாசல் தென்பதி கல்லணை கால்வாயின் 45.28 கிலோமீட்டர் தொலைவில் பிரிந்து சுமார் 10,363 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதியை தருகின்றது. இவ்வாய்க்கால் அரசப்பட்டு வரை நீள்கின்றது. இப்பகுதியில் விளையும் நெல், உளுந்து, பச்சை பயிறு போன்ற பயிர்களுக்கு பாசன வசதியை தருகின்றது.